ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சற்று முன் அவசர செய்தி. நாளை முதல் அமலாகும் 3 புதிய திட்டம். பொது நகைக்கடன் ரத்து, பிரதமர் அதிரடி உத்தரவு. ஸோ இதை போய் தான் இந்த வீடியோ பிரீஃபாக பார்க்க போகிறோம். மறக்காமல் ஸ்கிப் பண்ண பாருங்க. இதே போல் பல திட்டங்கள், பல அறிவிப்புகள் உங்களுக்கு தேவை அப்படின்னா கீழே இருக்க ரெக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நெக்ஸ்ட்டு நீங்கள் எனக்கு செய்யக்கூடிய ஒரு சின்ன உதவி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இப்போ வாங்க, என்னென்ன திட்டங்கள், என்னென்ன அறிவிப்புகள்லாம் வெளியிட்டிருக்காங்க அப்படின்றத கன்ஃபார்மாக இந்த வீடியோவில் ப்ரீஃபாக பார்த்துடலாம். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஸ்கிப் பண்ண ஒரு நிமிஷமும் கன்ஃபார்மாக நான் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து சேராமல் ஸ்கிப் ஆகி போயிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொண்டார் பிரதமர் மோடி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரதமர் மோடி ஐயா வந்து முதல் ஆளாக கொரோனா தடுப்பூசி போட்டிருக்காங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்திய நாட்களில் தான் பிரதமர் மோடி ஐயா வந்து தடுப்பூசி போட்டிருக்காங்க. பிரதமர் நரேந்திர மோடி டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்டார். இந்தியாவில் நேற்றைய நிலவரப்படி 24 மணி நேரத்தில் புதிதாக 16,752 பேருக்கு கொரோனா இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இதனால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 1,10,96,731 பேர் அப்படின்னும் அந்த அறிக்கையில் வெளியிட்டிருக்காங்க. ஸோ ஆக அதிகரித்துள்ள நிலையில் ஒரே நாளில் இறப்பு எண்ணிக்கை மட்டுமே பார்த்தீங்கன்னா 113 இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா கொரோனாவால் உயிரிழந்தவர் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 1,57,051 பேர் இது வரைக்கும் உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கடந்த நாட்களாக பார்த்தீங்கன்னா கொரோனா அதிகமாக பாதிக்கப்பட்டு இறந்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம்மளோட முதல்வர் ஐயா வந்து என்னென்ன அறிவிப்புகள்ன்றதை கன்ஃபார்மாக இந்த வீடியோ மூலமாக சொல்லிடுறேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குறிப்பாக தமிழகம், கேரளா, கர்நாடகா, பஞ்சாப், மகாராஷ்டிரா, குஜராத் ஆகிய மாநிலங்களில் தொற்று பரவல் உயர்ந்துள்ளது. அதாவது நம்மளோட தமிழ்நாட்டில் மட்டுமே இல்லாமல் 6 மாநிலங்கள் வந்து கொரோனா வந்து அதிகரித்து வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால தான் நம்மளுக்கு மார்ச் மாதம் வரைக்கும் ஊரடங்கு இருக்கும் அப்படின்னும் நம்மளோட முதல்வர் ஐயா வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்த்தாலும் தெரிஞ்சிருக்கும், நம்மளோட பிரதமர் மோடி ஐயா வந்து முதல் ஆளாக தடுப்பூசி போட்டுக்கொண்டார் அப்படின்னும் நம்மளோட இணையதளத்தில் வந்து பரவலாக பேசப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த நிலையில் மக்களுக்கு நம்பிக்கையூட்டும் விதமாக எய்ம்ஸ் மருத்துவமனையில் பிரதமர் மோடி கொரோனா தடுப்பூசி செலுத்தி கொண்டார். அத்துடன் அவர் தகுதியான அனைவருக்கும் கொரோனா ஊசி எடுத்துக்கொள்ளும்படி கூறியுள்ளார். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்து எல்லாருமே கொரோனா தடுப்பூசி போட்டுக்கணும் அப்படின்னும் அவரோட வலியுறுத்தல் வந்து வந்துட்டே இருக்குது. ஸோ கன்ஃபார்மாக அவங்களோட உயிருக்கு அவங்க தான் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்றதுக்காக கொரோனா தடுப்பூசி வந்து போட்டுக்கோங்க அப்படின்னும் நம்மளோட பிரதமர் ஐயா வந்து எல்லாத்தையுமே சொல்லிட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்தியாவை கொரோனா இல்லாத நாடாக மாற்ற வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளார். அதாவது இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா இல்லாத நாடாக இருக்கணும் அப்படின்னும் நம்மளோட பிரதமர் மோடி ஐயா வந்து அவரோட நியூஸ் தரப்பில் வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன நியூஸ் அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ரெண்டாவது குட் நியூஸ், ரெண்டாவது புதிய திட்டங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் வந்து நம்மளுக்கு ஒரு புதிய அறிவிப்புகளும் வெளியிட்டிருக்காங்க. அவர் வந்து வாரணாசியில் வந்து ஒரு மீட்டிங்கு போகும்போது தான் அந்த அறிவிப்புகள் வெளியிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பெட்ரோல், டீசல், அதுக்கப்புறம் கேஸோட விலையை வந்து குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாரணாசியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மத்திய பெட்ரோலிய துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கச்சா எண்ணெய் உற்பத்தி செய்யும் நாடு வந்து யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவும், கத்தாரும், அப்புறம் பார்த்தீங்கன்னா குவைத்தும் தான் நம்மளுக்கு கச்சா எண்ணெயை உருவாக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த நாடுகளில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்தியா வந்து அழுத்தம் கொடுத்துட்ருக்காங்க. அதாவது இந்தியா வந்து அந்த நாடுகளுக்கு பார்த்தீங்கன்னா கச்சா எண்ணெய் அதிகமாக தயாரிக்க சொல்லி வலியுறுத்தி வந்துட்டு இருக்காங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா அவங்களும் அதிகமாக தயாரிச்சிட்ருக்காங்க. அப்படி கச்சா எண்ணெய் தயாரிக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா கன்ஃபார்மாக பெட்ரோல், டீசல், கேஸோட விலை வந்து குறையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்மளோட மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அப்படின்றவர் நம்மளுக்கு பத்திரிகையாளர்கிட்ட பேட்டி அளித்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உற்பத்தி அதிகரிக்கும் பட்சத்தில் சில்லறை எரிபொருள் விலையும் குறையும். அதாவது உற்பத்தி அதிகமாச்சு அப்படின்னா நம்மளுக்கு கேஸோட விலை வந்து குறையறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னும் அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிகமாக உற்பத்தி செய்யப்படுவதும் போது கொரோனா தொற்று முன்னர் எவ்வளோ ரேட்டு கம்மியாக இருந்துச்சோ அதோட ரேட் தான் இப்போது இதுக்கப்புறம் ஏப்ரல் மாதம் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கொரோனா வரத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு எவ்வளோ பெட்ரோல், கேஸ் இதோட ரேட் இருந்துச்சோ
அதே மாதிரி தான் இதுக்கப்புறம் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழகத்தில் தற்போது 1 லிட்டர் பெட்ரோலோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு மேலே வந்து போயிட்டுருக்கு. ஸோ ஒரு சில மாநிலங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 100 ரூபாயும் தாண்டி அதோட பல மடங்கு அதிகமாக போயிட்டுருக்கு அப்படின்னும் அவர் வந்து பத்திரிகை பேட்டி அளிக்கும் போது சொல்லியிருக்காங்க. ஸோ இது மட்டுமே கிடையாது, இன்னும் என்னென்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா சர்வதேச சந்தையில் பார்த்தீங்கன்னா கச்சா எண்ணெய் விலை வந்து உயர்வு காரணமாக பெட்ரோல் டீசல் விலை வந்து நம்மளுக்கு அதிகரித்து வந்துட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. கன்ஃபார்மாக இதுக்கப்புறம் நம்மளுக்கு எல்லாமே குறைஞ்சிரும் அப்படின்னும் அவரோட தரப்புலேருந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் ஏப்ரல் மாதம் கிட்ட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பெட்ரோல் டீசல் கேஸோட விலை வந்து குறையறதுக்கு 100% வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மூன்றாவதாக நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் மார்ச் 31 வரை தளர்வுகள் கூடிய ஊரடங்கு நீடிப்பு அப்படின்ற நம்மளோட முதல்ல வந்து அறிக்கையில் வெளியிட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட நிறைய பேருக்கு வந்து கொரோனா பாதிப்பு அதிகரித்து வந்துட்டு இருக்கிறதுனால மார்ச் 31 வரைக்கும் நம்மளுக்கு ஊரடங்கு இருக்கும் அப்படின்னு நம்மளோட முதலமைச்சர் வந்து தெரிவிச்சிருக்காங்க. தமிழகத்தில் தற்போது அமலில் இருந்த ஊரடங்கு இன்றுடன் நிறைவடைந்துள்ள நிலையில் மார்ச் 31 வரை தளர்வுகள் கூடிய ஊரடங்கு நீடிக்கும் அப்படின்னும் நம்மளோட தமிழக அரசு வந்து உத்தரவிட்டிருக்கு அப்படின்னும் நம்மளோட பத்திரிகை தரப்பில் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ கன்ஃபார்மாக நம்மளுக்கு மார்ச் 31 வரைக்கும் ஊரடங்கு இருக்கும் அப்படின்னும் நம்மளோட முதலமைச்சர் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா இருப்பின் முகக்கவசம் அணிய வேண்டும் அப்படின்னும் நம்மளோட முதலமைச்சர் வெளியிட்டிருக்காங்க. பொது இடங்களில் பார்த்தீங்கன்னா தனியார் இடைவெளி ஒரு நபருக்கும் பார்த்தீங்கன்னா இடைவெளி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாஸ்க் அணிஞ்சிட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்ட இடத்துல நம்ம வந்து எச்சு துப்பக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கூடவே சானிடைசர் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொரோனா தொற்று மேலும் பரவலாக இருக்கும் பட்சத்தில் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று தமிழக அரசு வேண்டுகோள் விடுத்துள்ளது. அட் லாஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொது நகைக்கடன் ரத்து. இதில் நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொது நகைக்கடன் ரத்து செஞ்சு வந்து நம்மளுக்கு கூட்டுறவு வங்கியில் மட்டும்தான் செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஸ்டேட் பேங்க்லேயோ இந்தியன் பேங்க்லேயோ இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்லேயோ இல்லை ஐசிஐசி ப்ரைவேட் பேங்க்லேயோ நம்மளுக்கு ரத்து செய்யலை. நீங்கள் கூட்டுறவு வங்கியில் வச்சு இந்த பேங்க்கில் நகைக்கடன் வச்சுருந்தா மட்டும்தான் உங்களுக்கு தள்ளுபடி அப்படின்னும் நம்மளோட முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா அறிக்கையில் வெளியிட்டிருக்காங்க. ஸோ கன்ஃபார்மாக நீங்கள் அதர் பேங்க்கில் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது ரத்து செய்யப்பட மாட்டாது. நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு ஏதோ ஒரு டவுட் இருந்தாலோ நீங்கள் ஏதோ ஒரு வேண்டுகோள் வச்சுருந்தாலோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட முதல்வர் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க, அதாவது உதவி எண் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களோட ஆதார் நம்பரை அந்த இடத்துல பதிவு பண்ணிவிட்டு இல்லை உங்களோட ரேஷன் கார்டு நம்பரை அந்த இடத்துல பதிவு பண்ணிவிட்டு உங்களோட கருத்துக்கள்லையோ உங்களோட பதிவுகள்லையோ அந்த இடத்துல நீங்கள் பதிவு பண்ணலாம். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1100 அப்படின்ற ஹெல்ப்லைனுக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களோட ரேஷன் கார்டு நம்பரை இல்லை உங்களோட ஆதார் நம்பரை அவங்ககிட்ட சென்ட் பண்ணிவிட்டு அது மூலிமா உங்களோட கருத்துக்களை அந்த இடத்துல நீங்கள் பதிவிடலாம். உங்களோட டவுட் என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் கேட்டு மகிழலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மூலிமா நீங்கள் என்னென்ன புதிய அறிவிப்புகள்லாம் வந்திருக்கு, நம்மளோட பிரதமர் என்னென்ன திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்கான் அப்படின்னு நம்மளோட சேனலில் பல வீடியோக்கள் போட்டிருக்கேன். மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு இன்னைக்கு வந்த நியூஸ் அப்டேட் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காமிச்சிட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு குட்டி லைக் கொடுங்க. மறக்காமல் இது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் பல புதிய திட்டங்கள் பல அறிவிப்புகள் உங்களுக்கு தேவை அப்படின்னா கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.